கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்ச நேரம் எடுத்து செஞ்சு பார்க்கலாம். வாழ்க்கையில் பல சூழல்களையும் பலவிதமான மனுஷங்களையும் நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் நமக்கு தேவையாக தெரியும், ஆனால் அது அத்தியாவசியமான ஒன்றா இல்லை அற்பமானதான்றதை நம்ம நிதானிக்க முடியறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சரியான நிதானிப்பு இல்லாமல் அவசரத்தினாலேயும் அறியாமையினாலேயும் பல பிரச்சனைகளை நாமளே சம்பாதிச்சுக்கிறோம். அப்படி நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாளுறோம் அப்படின்றதுல தான் எல்லாம் இருக்குது. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலை அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றவே முடியாமல் போயிடும். அப்படி சரியாக முடிவு எடுக்காமல் தவறான முடிவு எடுத்ததால் வாழ்க்கையில் அதுக்காக வருத்தப்படுறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லா காரியத்துலேயும் முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம தடுமாறுறதுக்கு காரணம் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்றது தான். பல நேரங்களில் நாம் குழம்பலாம், ஆனால் அதனால் வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது. இன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை குறித்து நேரம் எடுத்து சிந்திப்போம். இங்கிலாந்து நாட்டில் ஹட்சன் டெய்லர் அப்படின்ற வாலிபன் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டாரு. அப்படி ஒரு நாள் இரவு அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ சைனாவுக்கு மருத்துவ மிஷினரியாக போகிறதுக்கு தேவன் தன்னை அழைச்சதா உணர்ந்தார். அடுத்த நாள் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கர்த்தர் தன்னை சீன நாட்டுக்கு மிஷினரியாக அழைக்கிறதாவும் அங்கே போய் இறைப்பணி செய்ய போவதாகவும் சொன்னார். உடனே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட, நீங்கள் உங்கள் இயேசுவோட சீன தேசத்துக்கு போங்க, என்னை விட்டுடுங்க, இல்லைனா இயேசுவை விட்டுட்டு என்னோட இங்கிலாந்துலேயே தங்கி இருங்கன்னு சொன்னாங்க. தனக்காக சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பரமனுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு சீனாவுக்கு மருத்துவ மிஷினரியாக போனார். 39 வருஷம் சீன மக்களுக்காகவே உழைச்சி நூற்றுக்கணக்கான மிஷினரிகளை சீனா முழுவதும் அனுப்பி சுவிசேஷ பணி செஞ்சார். கோடிக்கணக்கான மக்களை கிறிஸ்துவனுடைய மந்தையில் சேர்த்த ஹட்சன் டெய்லர் அவர் தன்னுடைய ஊழியத்தின் நிறைவில் எனக்கு 100 வாழ்க்கை இருந்திருந்தா அதை அத்தனையுமே சீனாவுக்காகவே வாழ்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அவர் சீனாவுடைய தந்தை அப்படின்ட்டு மக்களால் அன்போடு அழைக்கப்படுறாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்த அநேகம் பேர் உலக ஆசையினாலையும் உலக கவலையினாலையும் ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரா இல்லை அற்ப சுகமா அப்படின்னு வரும்போது ஆண்டவரை விட்டு செல்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இஸ்ரவேல் மக்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, ஆனால் மாயைக்காக மகிமையின் தேவனை விட்டுட்டு போயிட்டாங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பாருன்னு ரோமர் 2 பவுல் சொல்கிறாரு. ஆமாங்க, தேவனுடைய மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் நம்ம தேடினோன்னா நிச்சயம் நம்ம தோற்று போகவே மாட்டோம். தேவன் நமக்கு ரொம்பவே தெளிவாக, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு கொலைசேயர் 3ஆம் அதிகாரத்தில் போதிக்குது. ஆமாங்க, அருமையான ஹட்சனை போல இன்னைக்கு நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்க்கறது நாம் எதுக்கு முக்கியத்துவம் தர்றோன்றதை தான். வாழ்க்கையினுடைய முதன்மையை தேவனுக்குன்னு ஆரம்பித்தோன்னா வாழ்க்கையினுடைய முழுமையும் அவருக்கேன்னு நம்மளால் வளர முடியும். சிந்திப்போம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்னு லூக்கா 9:23 சொல்லப்பட்டதின்படி நம்ம தீர்மானிப்போம். அவருக்காக எதை இழந்தாலும் நிச்சயம் 100 தனையாக நம்ம பெற்றுக்கொள்வோன்றதில் நம்ம நிறைவாக இருப்போம். அவருக்காக ஜீவிப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.